கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் அதிக மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு. இந்த காலொனி வாயிலாக, வலைத்தள வாயிலாக நாம் கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும், வாசிக்கவும், சிந்திக்கவும் கர்த்தர் பாராட்டி வருகிற பெரிதான நன்மைக்காக அவருக்கு நன்றியும் துதியும் தொடர்ந்து செலுத்துவோம். இப்படிப்பட்ட சூழல் சீக்கிரமாய் மாறி நாம் சத்தியத்தின்படி கர்த்தரை நினைவு கூர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டுவாராக. நாம் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஜெபம் கேட்டு நம்மள பலவீனப்பட்ட இந்த தொற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் சுகமாய் நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம் மேலே என் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய சபை மேலே என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆகையினால தான் ஜீவரட்சணத்தை கொடுத்து நம்மை காப்பாற்றி ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் என்று முழுவதுமாக நம்புகிறேன். இந்த செய்தியை அருமையான தினேஷ் நமக்கு கூட மொழிபெயர்ப்பார் என்று ஆசிக்கிறேன். அவர் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்கிறேன். தம்பி தினேஷ் மொழிபெயர்த்துங்க. சரி, நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து விட்டு பிறகு நமக்கு இந்த நாளுடைய செய்தியை நாம் தியானிக்கலாம் சேர்ந்து. முதலாவதாக எபேசியர் மன்னிக்கவும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வாக்கியம். Let us read a verse and then meditate upon a portion. Let us read Galatians chapter 6 and the last verse. Galatians chapter 6 and the last verse. Brethren, the grace of our Lord Jesus Christ be with your spirit. Amen. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. அவர் கிருபை இல்லாமல் நாம் இல்லை. ஆகினால் அவர் கிருபைதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை கொண்டு தேற்றி ஆற்றி அரவணைத்து அன்பு செலுத்தி பாதுகாத்து ஆதரித்து போஷித்து உடுத்துவிட்டு ஆரோக்கியம் கொடுத்து சத்துவம் கொடுத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிலையை தொடர்ந்து நம்மை கர்த்தர் ஆதரிப்பாராக. So we are nothing without his grace. It is his grace that it is sustaining us, it is protecting us, it is guarding and guiding us, it is leading us this far, and let us be thankful for the grace that God has endowed for each one of us. Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு வசனத்தை ஆயத்தத்துக் கொண்டு வாசிக்க ஆசிக்கிறேன். சங்கீதம் 119 73 96 உள்ளடங்கிய வசனங்கள். சிலவற்றை நான் சொல்லி வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே நம்ம கையில் இருக்கிற வேதாமத்தை திறந்து செய்தியின் ஆயத்தத்துக்காக இந்த வசனங்களை வாசிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்கிறேன். 119ஆம் சங்கீதத்தினுடைய 73 துவங்கி 96 இடையிடையில இந்த வசனம் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். So let us all read together from the book of Psalms 119, Psalm 119 and verse 73 down to verse 96. So let us read the verses in between. So I will tell the verses and maybe let us read in the places where we are. Praise God. உம்முடைய கரங்கள் 73வது வாக்கியம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அதுல முதல் பாகம், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால். இனி 75 கூட, கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ள என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். 76 நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. 77 நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 86 வாக்கியம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்கள் உத்தமமாயிருக்க கடவுது. 81 உம்முடைய ரட்சிப்பு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 82 எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இனி 88வது வாக்கியம்,
உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியே காத்துக்கொள்வேன். இனி 92 96 உள்ள வாக்கியங்கள். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். 96வது வாக்கியம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுல நான் வாசித்த சில வசனங்களை மாத்திரம் நான் மேலிட்டு காட்டுகிறேன். உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 77. பிறகு 80 பின்பாக என் இருதயம் ஒரு பிரமாணங்கள் உத்தமமாயிருக்கிறது. 81 2வது பாகம். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 82 அப்பொழுது என்னை தேற்றுவீர். பிறகு 88 அந்த பின்பாகம் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். 92 முன்பாகம் ஒரு வேறும் என் மனமகிழ்ச்சியதா இருந்தால் துக்கத்தில் அறிந்து போயிருப்பேன். இப்படி உம்முடைய வேறும் உம்முடைய கட்டளை அது எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அதை நான் காத்து கொள்கிறேன். அதில் சாட்சியாயிருப்பேன் என்றெல்லாம் இங்கே சங்கீதக்காரன் செபிக்கிறதே, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதே நாம் வாசித்து கேட்டோம். So in all the verses that we have just read, verse 73, 74, 80 and verse 88, in all these verses the psalmist says that he is delighting in his word and he is eagerly waiting and hoping in the word of the Lord, and with that word he is trying to dwell. கர்த்தர் அந்நிலையிலே நம்முடைய இருதயத்தை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி கர்த்தருடைய சிந்தையாலே நம்மை நிரப்புவார் என்று ஜெபத்தோடு கூட இந்த நாளுடைய செய்திக்கு நாம் ஒன்று சேர்ந்து பிரவேசிக்கலாம். So let us enter into today's word with all hoping that the Lord would speak to us this morning, and also hoping that he would let us dwell in the word. இந்த நாளுடைய செய்தி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கிறது முன்பாகம். அதை வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே. The thought for today's meditation is in Isaiah chapter 51 and verse 9. Awake, awake, put on strength. பாருங்க, எலும்பு எலும்பு எலும்புன்னு சொன்னா நமக்கு போன்ஸ் அல்ல, நமக்கு அறிந்திருக்கிறோம். எலும்பு என்கின்ற வார்த்தையினுடைய தமிழ் சுருக்கம் எழுந்திரு 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 என்று சொல்லப்படுகிறதுக்கு தான் இங்க எலும்பு எலும்புன்னு எழுதப்பட்டிருக்கிறது. When we read in Tamil, it says as elumbu, which doesn't mean that it means the bones, but it is the awake. It is asking us to rise up from our sleep. இங்க எசேயா தீர்க்கன் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், பெலன் கொள் கர்த்தரின் புயமே. When prophet Isaiah is writing to the people of Israel, he is telling that put on strength, O arm of the Lord. பெலன் கொள் கர்த்தரின் புயமே. O arm of the Lord, put on strength. நம்மை பார்த்து கர்த்தரின் புயமே என்று ஏசாயா அங்கு இஸ்ரவேல் மக்கள் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் என்னை நம்மை பார்த்து எலும்பு எலும்பு பெலன் கொள் கர்த்தரின் புயமே என்று சொல்லுகிறதிலே அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். Like the way Isaiah has told the people of Israel that, O arm of the Lord, put on strength. In the same manner, the Lord's word tells to us that, O arm of the Lord, put on strength, so that we can rise up and be in strength. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி நாம் பெலன் கொள்ள முடியும்? How can we put on strength? எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துடைய 8வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான வாக்கியம். Let us all read a familiar passage, that is Acts chapter 1 and verse 8. வாசிப்போமா? Apostles chapter 1 and verse 8. But you shall receive power, after that the Holy Ghost is come upon you, and you shall be witness unto me both in Jerusalem and in Judea and in Samaria and to the uttermost part of the earth. Praise the Lord. அங்கே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து என்று வாசிக்கிறோம்.
When the Holy Spirit come upon you, you shall receive the power. அப்படி பலன் அடைந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்று அங்கேயே அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். We can read what all things that will happen after receiving such power, which is written by Dr. Luke here. மன்னிக்கணும், வைத்தியனாகிய லூக்கா. So Dr. Luke writes that here. பலன் அடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அங்கே சொல்கிறார். We shall be strengthened and we'll be witnesses for him. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்குமானால் நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அந்த சாட்சி, ஆண்டவரை பற்றி நாம் எல்லாரும் சாட்சி சொல்லுகிறதிலே மிகவும் மிகவும் ஊக்கமும் பலனும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. Oh, beloved people, when we receive the strength from the Lord, we will be the witnesses for the Lord, and we will be a powerful witness for the Lord, because that is the desire of the Lord himself. நாம் எல்லாரும் சுவிசேஷ சபையில் இருக்கிறோம். சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவிலே நாம் எல்லாம் வேதத்தினுடைய மகத்துவத்தை நன்றாய் அறிந்தவர்கள். ஆனால் எல்லாரும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவில் இல்லாவிட்டாலும் எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே பரிசுத்த ஆவியானவர் பலனை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். As we all are present in the evangelical church, we are supposed to tell the gospel or preach the gospel to everybody else. But though we may not be able to preach, or every one of us may not be able to preach the gospel to everyone, but when we receive the strength from God, we may be able to be to witness for the Lord himself. Praise God. 1 நாளாகமம் 29:12 பாருங்கள். In 1 Chronicles chapter 29 and verse 12, அங்கே தாவீது சொல்கிறார், உம்முடைய கரத்தின் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று தாவீது அங்கே சொல்கிறார். When David tells here, it is, and in thy hand is power and might, and in thy hand it is to make great and to give strength unto all. எங்கே வல்லமையும் பலமும் இருக்கிறது? Where does the power and might reside? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. It is with the Lord. அவர்தான் பலப்படுத்துகிறவரும் நம்மை சத்துவப்படுத்துவருமா இருக்கிறார். It is he who gives the might and the power to us. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் மறுபடியுமாக சங்கீதம் 18:32 சொல்லுகிறார், என்னை பலத்தால் இடைகட்டி. When psalmist says in Psalm 18 and verse 32, he mentions that the God girdeth me with strength. என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. And it is God who has made my way perfect. வழியை செவ்வைப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையை சரியானதாக்குகிறார். If the Lord is making a way that is perfect, it means that our life is being straightened, or it is being corrected by the Lord himself. Perfect, பூரணமாக மாற்றுகிறார், முழு நிறைவாக மாற்றுகிறார், குறைவற்ற வாழ்க்கை வாழும்படி செய்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய பலனும் வல்லமையும் செய்கிறதாக நாம் வேதத்திலிருந்து பார்த்து அதன்படி நாம் கற்றுக்கொண்டு நாம் அதன்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி பாராட்டி வருகிறார், பாராட்டுவாராக. He is making our way perfect, which means that without lack, and he is making our way correct, and he is making our way complete, and that is what we read and understand from the word of God. செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. The book of Zephaniah chapter 3 and verse 14 and verse 15. Sing, O daughter of Zion, shout, O Israel, be glad and rejoice with all the heart, O daughter of Jerusalem. The Lord hath taken away thy judgments, he hath cast out thine enemy, the king of Israel. Even the Lord is in the midst of thee, thou shalt not see evil anymore. Praise the Lord. கர்த்தர் நமக்கு எவ்வளவாக பலன் தந்து நடத்தி வருகிறார் என்பதையும் செப்பனியா சொல்லும் பொழுது, நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பலனும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுகமும், அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆரோக்கியமும், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினுடைய மகத்துவமும் நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் நன்றி பெருக்கால நிரம்பி துதித்து நன்றியோடு கூட பாடி மகிமைப்படுத்த வேண்டும். 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி. Praise the Lord. The Lord says here, he says that he has removed all our inflictions, and he has given all the health and strength and wealth and everything. And when we remember that God has given all these things, we can only be glad and rejoice with all the heart
with all our heart. And in verse 15 he says that he has removed all our taken away all the judgments. கடந்த வாரத்திலே நான் கடந்த வியாழக்கிழமை இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது என் உள்ளத்திலே என்னை மகிழ்விக்கும்படியான ஒரு பாடல், பழைய பாடல் முந்தி நான் அதை பாடி இருக்கிறேன். அந்த பாடல் என் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினது. செப்பனியா சொன்னவனமாக பாடி மகிமைப்படுத்த வேண்டும் அல்லவா? அது ஒரு பாடலை நான் உங்களுக்கு பாட விரும்புகிறேன். When he was dwelling upon this particular passage in Zephaniah chapter 3 verse 14 and 15 on last Thursday, a particular song that came into my mind, which was an old song, as it is mentioned here, we need to be glad and rejoice and sing for the Lord. And let me also sing that particular song for you all. பலவீனமாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி யாக்கோப் என்னும் சிறுபூச்சியே என்கின்ற பாடல், கிருபையே என்கின்றதான பாடல், மோசஸ் ராஜசேகர் அவர் பாடின பாடல் இன்றைக்கு இல்லை கட்டிடத்தில் இருக்கிறார். என்றாலும் அவருடைய பாடல் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை பாடுத்திடுவார், உன்னை மகிமை பாடுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பிரைஸ் காட். கர்த்தர் அபூர்வமாகவே நம்மை நடத்தி வருகிறார். யோபு பக்தன் தம்முடைய 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் விவரமாய் சொல்கிறார், நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து அவன் கேள்வி கேட்கிறார் பாருங்க, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். In Job chapter 6 and verse 11, Job is asking a question to God, what is my strength that I should hope or I should wait? யோபை போல பலவீனன் என்று சொல்கிறீர்களா? Do you say along with Job that you have no strength? நான் பலனற்று போனேன் என்று சொல்கிறீர்களா? Do you say that you lack in strength? அந்த சத்துவம் இழந்து போயிருக்கிறது. சுவாசத்திலே எனக்கு மூக்கிலே சுவாசம் தெரிய மாட்டேங்கிறது, புசித்தால் ருசி கிடைக்க மாட்டேங்கிறது. வருத்தப்படுகிறீர்களா? Do you feel worried that you don't have the might and the power in your body? Do you say that I don't sense the smell or the taste in our tongue? ஓ பலன்கொள், கர்த்தரின் புயமே என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். The Lord says, "O arm of God, be strengthened." 12வது வசனத்தை பாருங்கள். யோபு 6:12, என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ. In Job chapter 6 and verse 12, he says, is my strength the strength of stones, or is my flesh of brass? பாருங்க, சங்கீதக்காரன் தாவீதை போல நாம் அறிக்கிற வேண்டும். சங்கீதம் 18:1, என் பலன் ஆகிய கர்த்தாவே. நமக்கு ஒரு பலன் இருக்கிறார். பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனில் தேவசேனையில் காணப்பட செய்கிற தேவாதி தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். In Psalm 18 and verse 1, the psalmist says that the Lord is my strength. So the God who is in Zion, he is the strength unto all of us. 46:1 பாருங்கள். In Psalm 46 and verse 1, நமக்கு எல்லாரும் தெரிந்த வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். God is a refuge and strength, a very present help in trouble. ஆகினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவர் புயமாக மாற்றி அவருக்கென்று
வல்லமையான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை கொண்டு விரும்பக்கூடியவராயிருக்கிறார். So the Lord desires that He wants to strengthen us. He wants us to put on His strength so that we may do wonderful and mighty acts for Him. என்ன சந்தோஷம் பாருங்க, அவர் நம்மை பார்த்து கர்த்தரின் புயமே, நம்ம யாருங்க? அவருடைய புயம். He says to us that we are the arm of the Lord. What a great joy and a rejoicing factor it is. அவர் செயல்பட்டது போலவே நாமும் வல்லமையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தி இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள். We are the people who need to proclaim His power and the mighty acts like the way that He had performed in this world. இரண்டாவது நம்ம இங்க புயம் என்று பார்த்தோம். Secondly, we have seen that it is the arm. முதல்ல பெலன் என்று பார்த்தோம், அதோடு கூட நாம் அவருடைய புயம் என்று சொல்கிறார். First of all, the Isaiah says that about the strength, and secondly, he says that the arm. ஏசாயா 62:8 பாருங்கள். Let us see Isaiah chapter 62 and verse 8. கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். The Lord had sworn by His right hand and by the arm of His strength. கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். He has sworn it, He had commanded it. அவர் வலதுகரத்திலே தமது வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. அந்த புயம்தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறது கர்த்தரின் புயமே. And on His right hand is the arm of His strength, and that particular person is telling to us that we are the arm of the Lord. 63:13 பாருங்கள். Let us also see chapter 63 and verse 13. பாருங்க, மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவே தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி. அந்த இஸ்ரவேல் மக்களே, ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு அதிகமான புருஷர்கள், நாம் அங்க ஜெபத்தில் 50 லட்சம் பேர் இருந்திருக்க கூடும் என்று ஒரு சகோதரன் ஜெபித்ததை கேட்டே. அப்படி அவர்கள் எல்லாம், ஆடு மாடுகளே, அவருடைய பிள்ளைகளே, அவருடைய குடும்பத்தை, எல்லா மிருக ஜீவன்களை எல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு வல்லமையுள்ள புயம் எப்படிப்பட்டது என்பதை அங்கு சொல்லுகிறார். தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. அவருடைய புயம் எப்படிப்பட்டதுங்க? மகிமையான காரியங்களை செய்கிறது. வண்டர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற புயமாக்கும் கர்த்தருடைய புயம். அவருடைய புயமே என்று நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது, நாமும் இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று மகிமையான காரியங்களை செய்து முடிக்கும்படி ஜீவரட்சணியம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So when we read from verse 11, he says about Moses and wherein he was given the Spirit of God within him, and in verse 13 he has led through the deep and as an horse in the wilderness, and they should not stumble. He has led all the people of Israel. Close to 50 lakh people were led from Egypt to Canaan, and it was including the people, the children, the cattle, and they are all stock was led by the Lord. And He has not only led, He has just led them, but in verse 12 he says that He has led them with a glorious arm and with His everlasting name. And such a God has led them, and it is His arm that is doing the mighty acts, and it is His arm doing the wonderful acts. பாருங்க, அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவளுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று மகத்தான காரியங்களை செய்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். In verse 12 we read that led them by the right hand of Moses with his glorious arm, dividing the water before them, to make himself an everlasting name. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே வழியை பரலோகத்துக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அந்த வழியிலே நாம் போக மாத்திரமல்ல, நம்மோட அநேகரை அழைத்து கொண்டு போகும்படியாக கர்த்தர் நம்மை தம்முடைய புயமாக இங்கு வைத்திருக்கிறதாக சொல்கிறார். Praise the Lord. The Lord God has prepared the way on the cross of Calvary. It is not only that we are leading into that particular way, but it is also that we, as the arm of the Lord, He has enabled us and He has strengthened us so that we can take along many people onto the same path that we are traveling. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எலும்பு எலும்பு பெலன்கொள் கர்த்தரின் புயமே. That is why the word of the Lord says that awake, awake, put on strength, O arm of the Lord. பலன் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. The Bible instructs us that we need to put on the strength of the Lord. எரேமியா 32:17 பாருங்கள். In Jeremiah chapter 32 and verse 17.
கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Our Lord God, behold, thou hast made the heaven and the earth by the great power and stretched out arm, and there is nothing too hard for thee. நாம் அவருடைய பயமாயிருப்போமானால் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட பலனை கொண்டு அவருக்கென்று அவருக்காகவும் நாம் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே நமக்கு இல்லை. அறிக்கிடுவோம். பிரைஸ் தி லார்ட். If at all we are the arm of the Lord, then there is nothing that we cannot perform because of the strength and the power that is enabled and endowed upon each of us. நம்முடைய தேவன் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். He is the person who has created the heaven and the earth. அவர்னாலே எல்லாவற்றையும் செய்யவும் செய்ய வைக்கவும் முடியும். He can do anything and everything at the same time. He can enable each one of us to do anything. பவுல் சொல்கிறார், நான் பலவீனன் என்று. Apostle Paul says that he is strengthless. என் சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is a thorn that is given in my flesh. அது என்னை குட்டும் சாத்தானா இருக்கிறது. It is the thorn of Satan that is buffeting me. இதுல விடுதலை தர வேண்டும் என்று ஜெபித்தார். He is praying that he need to get rid out of it. விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார். He wanted to be rid of it. ஆண்டவர் சொன்னார், என் பலன் உனக்கு போதும். But the Lord says, as my grace is sufficient for உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். In all your weakness, my strength or my grace shall be sufficient and be strength for you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 32:21 பாருங்கள். எரேமியா 32:21. Jeremiah chapter 32 and verse 21. இஸ்ரவேல் ஆகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என்று அங்க வாசிக்கிறோம். And has brought forth thy people Israel out of the land of Egypt with signs and with wonders and with a strong hand and with an outstretched arm and with a great terror. கர்த்தருடைய மகத்துவத்தை பார்த்து கொண்டே இந்த எகிப்து நடுங்குகிறது. When Egyptians have seen the power of the Lord, they were trembling. Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்க்கும் பொழுது இந்த உலகமாகிய எகிப்து நடுங்க வேண்டும். When the world who is called as the Egypt, when they see us, they have to be trembled. நாமும் யார்? கர்த்தரின் புயம். Who are we? We are the arm of the Lord. நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, திருச்சபையை கொடுத்து, ஒரு குடும்பமாக்கி அவருடைய பிள்ளைகள் என்று அவரை அப்பா என்று சொல்லக்கூடிய புத்திர சுவார்த்தை கொடுத்து நம்மை ஆதரிக்கிறார் என்று சொன்னால், நாம் அவருக்கு அவருடைய புயமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறதுனால. பிரைஸ் தி லார்ட். The Lord has given us a salvation so that we can be his children. We can call him as an Abba and Father. At the same time, when we live in this world, we need to live as the arm of the Lord, and that is the purpose that he has given to us. எப்படி ஜனங்களை விடுவித்தார்? அடையாளங்களை கொண்டு. Freed the people அற்புதங்கள், by miracles. பலத்த செய்கைகள், ஓங்கிய புயத்தினாலே. கருத்திலே அபதமான பலன் உண்டு. பிரியமானவர்களே, நம்மையும் பார்த்து கர்த்தரின் புயமே என்றுதான் நினைக்கிறார். நாம் அபதமாக கர்த்தரிடத்திலிருந்து அந்த பலனையும் வல்லமையும் பெற்றவளாக இந்த உலகத்திலே கர்த்தரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நம்மை வைத்து ஆதரிக்கிறார். How did he delivered the people of Israel? He has delivered them with the outstretched arm and with the great terror. At the same time, we are the arm of the Lord, and when we live in this world, he wants us to be people who are performing great wonders for him. எழும்பு எழும்பு, கர்த்தரின் புயமே பலன்கொள். O arm of the Lord, awake, awake, and put on the strength. சங்கீதம் 81:10 பாருங்கள். Psalm 81 and verse 10. அந்த வசனத்தினுடைய எரேமியா 51 ஏசாயா 51:9 அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் 89:19 இருக்கிறது. நீர் ஆகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுங்கினீர், உமது வல்லமையின் புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். That is the verse in which is a continuation to Isaiah chapter 51 and verse 18. Isaiah chapter 51 and verse 9. இந்த ராகாபை வெட்டுண்டது எங்கேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தேன். அவ்வளவாக நான்
வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பின்னணி சரித்திரம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் இதை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டேன். இந்த நாள்ல செய்தி இல்லை இது. இப்போ நான் கர்த்தருக்கு எனக்கு கொடுத்த செய்தி இது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கர்த்தரின் புயமே பலன் கொள் என்று சொல்ற நமக்கு கர்த்தரின் புயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசித்தால், நாம் பலன் கொள்வோம் என்று விசுவாசித்தால், நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்து முடிக்க வேண்டும். அது கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. When we believe that the arm of the Lord is given unto us, and when we believe that the strength of God is can rest upon us, then we can also perform something for the Lord. ஏசாயா 40:10 பாருங்கள். Isaiah chapter 40 and verse 10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. எதுக்காக வருகிறார் பாருங்க. Behold, the Lord God will come with strong hand, and his arm shall rule for him. Behold, his reward is with him, and his work before him. And why is he coming now? பராக்கிரமசாலியாய் வருகிறவர். And how is he coming? He is coming as the mighty person. எதுக்காக வருகிறார்? அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். Why is he coming now? He is going to rule with his outstretched arm. அதோடு மாத்திரமல்ல, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. Not only that, his reward is with him. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. And his work is before him. பிரதிபலன் கொடுக்க வரப்போகிற தெய்வம் நாம் செய்ததற்கு தக்க பிரதிபலனை அவர் கொடுக்க போகிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அன்று கர்த்தர் தான் என்னையும் நம்மையும் பார்த்து சொல்கிறார், கர்த்தரின் புயமே பலன் கொள், எழும்பு எழும்பு. He is the God who is coming with the reward, and he is going to reward each one of us for all the works that we have done. And if the same God is telling to each one of us that we are the arm of the Lord, and he is asking us to awake and put on his strength. 2 சாமுவேல் 22:35 பாருங்கள். 2 Samuel chapter 22 and verse 35. 35. 2 சாமுவேல் 22:35 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். 38 He teacheth my hands to war, so that a bow of steel is broken by mine arms. புயத்துக்கு எப்படிப்பட்ட பலன் பாருங்க. வெண்கல வில்லை அப்படியே வளைக்கத்தக்கதாக. தாவீதுடைய அனுபவம். தாவீது சொல்லுகிறார். 38வது வசனத்தை பாருங்க. என் சத்துருக்கள் பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்லக்கூடியவராயிருந்தார். See the strength of the arms, which is an experience of David mentioning here. It can break the bow of steels. And in verse 88 and verse 38 he mentions that I have pursued mine enemies and destroyed them, and turned not again until I had consumed them. பாடல் வரிகள் விதமாய் சொல்கிறது. வீறு கொண்டு எழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார், சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளும் மீறலவா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யெகோவா நிசி யெகோவா நிசி என்கிறதான பாடல். அதை நாம் சேர்ந்து பாடுவோம். எனக்கு அறிமுகமானவர்கள், பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார், சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளும் மீறலவா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை ஏற்றி போற்றுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தரறிடாமல் தாங்கியே, கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார்,
கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. நமக்கு இருக்கும் இந்த பேலன் போதுமே, நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவனாவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவசேனை, ஜீவசேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. பிரியமானவர்களே, என்னை நம்மையும் பார்த்து எலும்பு எலும்பு பலனே, கர்த்தரின் பலனே, புயமே என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். The Lord says to us that we are the arm of the Lord and we need to be awake and put on the strength. அடுத்ததாக எசேயா 52 வசனத்து அதிகாரத்துடைய 2வது வசனம் எப்படி எழும்ப வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் பாருங்க. எசேயா 52:2. When we read Isaiah chapter 52 and verse 2, he says how we need to rise up. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே. Shake thyself from the dust, arise and sit down, O Jerusalem. சிலுவையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் இங்கே எருசலேமுக்கு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். நாம் தான் எருசலேம், ஆவிக்குரிய எருசலேம். நாம் தான் சியோன், ஆவிக்குரிய சியோன். சியோன் என்றால் மகிழ்ச்சி, எருசலேம் என்றால் சமாதானம். ஆகினாலே நாம் தேவனிடத்திலே சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எந்த சூழலிலும் நாம் சமாதானமும் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக அதுக்குத்தான் கர்த்தர் தம்முடைய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். Here he mentions about the Jerusalem and Zion, and Jerusalem mean peace and Zion mean happiness, and he mentions to Jerusalem that they need to rise up and Zion to be happy. And the Lord had given us the peace with God on the cross of Calvary, and we need to be happy and to rejoice for what he has done in our lives. எப்படி எழுந்திருக்க வேண்டுமா பாருங்க. How do we need to arise? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. We need to rise up by shaking the dust from ourselves. நம்ம வந்து உபயோகம் செய்யாத வீட்டை பார்த்துருக்கோம்லவா. We have seen the house which is not in use. மனுஷ சஞ்சாரம் இல்லாமல் பூட்டி இருக்கிற வீடு, அதை நீங்க பாருங்க. Locked without the inhabitants. தூசி படிந்து அது பிறகு எவ்வளோ வருஷம் சும்மா அப்படியே கிடக்குமானால் அந்த வீடு ஒன்றுக்கு உதவாமல் இடிக்கப்படத்தான் வேண்டும். If at all the house has been left without any inhabitants for many years, then it will be of no use and the house is only to be destroyed. நம்மள இயந்திரம் வைத்து வேலை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். There are a lot of believers who work with machines. குறிப்பா லேத்து வைத்து வேலை செய்கிறவர்களுக்கு அறியும். Particularly the people who work in lathe knows this. பாருங்க, அவர்கள் மாலையில உங்களுடைய வேலை முடித்து அது அந்த லேட்டை நன்றாக, குறிப்பா பெட் என்று சொல்வார்கள், அந்த மெஷின் போய் வருகிற பாதை, அதை நன்றாக சுத்தம் செய்து எண்ணெய் விட்டு போவார்கள். So in the evening when they complete the work, the workers at the lathe machine used to clean the particular place called the bed, wherein the machine will go to and forth. They will clean the complete part and they will put on oil. காலையில மறுபடியும் வந்து மறுபடியும் அதை துடைத்து ஆள் விடுவார்கள். And when they come on the next day, they will clean up and they will pour oil into it. என்னுடைய சிநேகிதன் கம்பெனி ஒன்று உண்டு, நான் அவரிடத்துல போய் பார்த்த பழக்கம் உண்டு. காலையிலேயே நைட்டு தானே துடைத்து எடுத்து வைத்து போனாய், காலையில வந்து அப்படியே வேலை செய்யலாம் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், இல்ல காத்துக்கு இந்த மண்ணெல்லாம் வந்து அந்த பெட்டு மேல படிந்துரும், பிறகு நான் அப்படியே இந்த மிஷின் அங்கங்கு நகர்த்தினா ஸ்கிராச்சஸ் விழுவும், அந்த கீறல் விழுந்துரும், பிறகு அந்த மிஷின் கெட்டு போகும் என்று சொன்னார். So one of my friend who runs the lathe workshop had mentioned to me that he needs to clean it every day, and I asked him why he need to clean it as he is going to work on the next day. But he mentions that he need to put on oil and clean so that no dust or dust particles stay on that particular place called the bed in the lathe machine. பாருங்க, உபயோகமான வீடும் உபயோகமான இயந்திரமும் பழுதடைந்து போகிற போலத்தான்
நாமும் கர்த்தருக்கு எந்த விதத்திலும் உபயோகம் இல்லாமல் இருப்போமானால் பழுதற்ற நிலைமையில ஆகிவிடுவோம். ஆகினாலே ஏசியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை ஏசியா நம்ம மூலமாக அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் நமக்கும் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. So the Lord is mentioning to the people of Israel that they need to shake themselves from the dust and they need to arise. So in the same way, when we need to be useful for the Lord, we need to shake away the dust and be used at the hand and at His hands. Praise the Lord. புழுதியிலிருந்து நம்மை உயர்த்தி குப்பையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார்ந்து செய்திருக்கிற ஆண்டவர் எதற்காக அதை செய்தார்? He is the Lord who has made us to raise us, or he had raised us from the dust and he has made us to sit along with the princes and kings. And what was the purpose for making us and made us to sit in those places? பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவர் இன்றும் என்னோடு நம்மோடு கூட இருந்து நம்மை உற்று கவனித்து பார்த்தும் கொண்டிருக்கிறார். He is the God who wants us to do something for him, and he is keenly watching each one of us. எவ்விதமான தூசி நம்மை படிந்திருக்கிறது. உலகமாகிய இந்த பொல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு மூக்கை மூடிக்கொண்டு போ என்று சொல்கிறார்கள். கிருமி வந்து பிடித்துக் கொள்ளும். ஒருத்தர் தொடக்கூடாது, கையில் இருக்கிற கிருமி பிடித்துக் கொள்ளும். எத்தனை கிருமிகள் உலகத்துல, எத்தனை ஆயிரம் கிருமிகள் இருந்தாலும் என்னை நம்மை ஒண்ணு செய்யாது. காரணம் சிருஷ்டிப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். Praise the Lord. When we live in this world, what kind of dust that is coming upon us? Then nowadays people say that we need to close our mouth and our nose so that none of the bacteria may affect us. But we are the people who have been redeemed by His blood. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது குறிப்பாக 17வது வசனம் 5 நமக்கு அறிந்த வேத பாகங்கிறது. அங்கே 6வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிக்காரன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். In John's Gospel, chapter 5 and verse 5, we read that and a certain man was there which had an infirmity 38 years. பாருங்க, 7ல நாம் வாசிக்கிறோம், வியாதிஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என் குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் வந்து முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்கிறார். And verse 7 says that the impotent man answered him, Sir, I have no man when the water is troubled to put me into the pool. அதுல 8வது வசனத்தை பாருங்க, எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறார். And verse 8 says, Rise, take up thy bed and walk. எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. Rise and take up thy bed and walk. பிரியமானவர்களே, அவனுக்கு உள்ளூர விருப்பம் இருந்திருந்தால் 38 ஆண்டுகள் அந்த பெதஸ்தா குளத்தண்டை இருக்கிறான். He was there at the Bethesda pool for 38 years because of the desire that he has within him. நான் விடுதலையாக வேண்டும், சுகமாக வேண்டும் என்று அவனுக்கு விருப்பம் இருந்திருந்தால் உருண்டாவது போய் அவன் என்ன செய்திருப்பான், அந்த குளத்துக்குள்ள இறங்கியிருப்பான். Also, if he had the desire to be cured, to be healthy, he would have rolled by himself, then he would have gone into the pool. நாம் அறிந்திருக்கிறோம் அங்கிருந்த நியமம் என்ன, அந்த குளம் கலக்கப்படும் பொழுது தேவதூதன் வந்து எப்பொழுது கலக்கிறானோ அப்பொழுது இறங்கினவன் சுகமாவன், முந்தி போய் இறங்கிக் கொள்ள வேண்டும். தேவதூதன் எப்போ வருவான் தெரியாது, பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் தான் விடுதலை பெற வேண்டும். அவனை போல அநேக வியாதிஸ்தர்கள் அங்க கொண்டு வந்து போட்டிருக்கிற இடம் அது. We know the rule of the Bethesda pool that when the angel of the Lord is stirring up the water in the pool, then the persons who are entering into the pool at that particular point of time will be healed. And we know that a lot of people who had with the infirmities have been healed at the stirring of the pool. பாருங்க, 8வது வசனத்திலே சொல்கிறார், அங்கே உன் எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. And in verse 8 it says that rise, take up thy bed and walk. மறுபடியும் 11வது வசனத்தினுடைய 2வது பாகத்தில் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்று சொன்னார். In second portion of verse 11 he mentions that take up thy bed and walk. ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆவிக்குரிய சுகம் தேவையா? ஆவிக்குரிய பலன் தேவையா?
கர்த்தருக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், ஏதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் அவருக்காக நான் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? எழுந்திரு, எழு, பலன் கொள், கர்த்தரின் பயமே என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். The Lord was asking him whether he wants to be cured, whether he wants to be delivered from this place. And yes, he mentioned that yes, I want to be delivered. And the Lord is asking us whether you wanted to be useful for him, whether you wanted to do something and perform something for the Lord. And he's mentioning to us that, O arm of the Lord, be strengthened. நேரம் போய்கொண்டே இருக்கிறது என்றாலும் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லி முடிக்க வேண்டும். ஏசாயா 52:1 பாருங்கள். மூன்றாவதாக, thirdly, Isaiah 52 and verse 1. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake, awake, put on thy strength, O Zion. எழும்பு, எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் பயமே என்று சொன்ன ஆண்டவர், the Lord who has mentioned that awake, awake, put on thy strength, O arm of the Lord. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொன்ன ஆண்டவர், the Lord who has mentioned to shake thy dust and rise up. மூன்றாவதாக, எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்கிறார். thirdly, the Lord mentioned here that awake, awake, put on thy strength, O Zion. இதனுடைய பின்னணியும் ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த 7ஆம் ஓய்வு நாள் கடைபிடிப்ப செய்யாதபடி சொந்த வேலையாக்கி அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போய் அங்கு அவர்கள் 70 வருஷம் இருந்து நம்ம எஸ்ரா மூலமாக, நெகேமியா மூலமாக அவர்கள் திரும்பி வந்தாலும் கூட இன்னொரு கூட்டம் அங்கு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையாண்டாலும் கூட இன்றைக்கு என்னையும் நம்மையும் பார்த்து அதைத்தான் ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். Though this is a word that has been mentioned to the people who are in the captivity of Babylon because of their disobedience to keep up the law of the Lord, which is for them on the particular day of Sabbath. They have failed to keep up the word of the Lord, and they have been entered into the captivity of Babylon. And though some of people have returned to Jerusalem under the leadership of Ezra and Nehemiah, there are some people who are left away into the captivity of Babylon, and to that people this particular word was mentioned. எழும்பு, எழும்பு, பலன்கொள், கர்த்தரின் பயமே, தூசியை விட்டு எழுந்துரு, எழும்பு, எழும்பு சீயோனே என்று இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் நம்மையும் பார்த்து உற்சாகமும் ஊக்கமும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். So the Lord is strengthening and encouraging each one of us by mentioning to us that awake and awake, put on thy strength, O Zion, shake thyself from your dust and rise up. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழும்பு சீயோனே, ஒளி வந்தாரே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, துதசேனித்தம் மகிமையோடிரங்க, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இருவரையும் நிலை நிறுத்திடுதே, அவர் கிருபை கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம், தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நலமுடன் நன்மை இதுவரையும் நிலை நிறுத்தினதே அவருடைய கிருபை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே, காரிருள் கடந்திருதே, கர்த்தரின் பேரொளி நம்மேலே என்மேலே வீச ஆயத்தமா இருக்கிறார். ஆகினாலே எழும்புவோம், பலன் கொள்வோம், தூசியை உதறிவிட்டு எழும்புவோம், கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் மகத்தான காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே நாம் வாசிக்கிறோம், எழும்பு சீயோனே, உன் ஒளி வந்தது என்று. Here we read that awake, your light has returned, because God is ready to provide us a great light and he wants us to shine forth for him. 1 நாளாகமம் 16:11 வாசிப்போமா? 1 நாளாகமம் 16 Chronicles chapter 16 and verse 11. வாசிங்க.
Seek the Lord and his strength, seek his face continually. பாருங்க என்ன சொல்லுகிறாருங்க, 1 நாளாகும் 16:11. அங்கே கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். Seek his face and his strength continually. தொடர்ந்து 105ஆம் சங்கீதம் 4வது வசனம் அவதமாய் சொல்கிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். In Psalm 104 also we read that to seek the Lord and his strength. எங்கே வல்லமை கிடைக்கிறது? Where do we receive the power? எங்கே பலன் கிடைக்கிறது? Where do we get might? கர்த்தரிடத்தில் தான் கிடைக்கிறது. It is from the Lord himself. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாம் படிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சீஷருக்கு மார்க்கில் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து அனுப்புவதாக நாம் வாசிக்க முடியும். When we read in the book of Acts as well as in the Gospel of Matthew and Mark, we read that the Lord Jesus Christ himself has endowed the power on the disciples and had sent them. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை வளவடைத்து அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுத்து அங்கே உலக மக்களிடத்துல காணப்படுகிற வியாதிகளே, அவர்களுக்கு காணப்படுகிறதான பிசாசின் கிரியைகளை எல்லாம் அவளை விட்டு வெளியே துரத்தி அவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய விடுதலையும் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தி காட்டி தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய மக்களுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொடுத்ததாக நாம் அங்கே வாசிக்க முடியும். In Matthew's Gospel chapter 10 and as well as in Mark's Gospel chapter 6, we read that the Lord Jesus Christ endowed the power to his disciples so that they can be sent into this world and they can cast out the devil and cast out the evil spirit upon the people and also heal the people and restore them back unto the fold of God, so that the name of the Lord and be glorified. At the same time, he can prove to the people that he is the only wise and true God. ஆண்டவர் பூமியில் இருந்த பொழுது சப்பானி, குஷ்டரோகி, மரித்தோர் உயிரோடு கூட சுகமாக எழுந்து ஜீவனம் பண்ணினார்கள். When the Lord was living in this world, the lame and the leper and the dead had been cured and was walking after the life was restored unto them. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு முன்பாக இருந்த அந்த முடவனே ஆண்டவருடைய நாமத்தினாலே எழுந்து நடக்க செய்த பொழுது அந்த முடவன் எழுந்து நடந்தவனாக தேவாலயத்துக்குள் வந்து குதித்து நின்று நடந்து தேவனை தொழுது கொண்டான் என்று அங்க வாசிக்கிறோம். When we read in the book of Acts chapter 3, Peter and John were healing a lame person at the gate of the temple, and after when he was healed, he was leaping and walked and he jumping and he entered into the temple of God. இன்றைக்கும் உலகம் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய விடுதலையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய ரட்சிப்பையும் கர்த்தருடைய பாவ மன்னிப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Even today the people of God, the people of this world are expecting the power of the Lord, the salvation of the Lord, the grace of the Lord, the mercy of the Lord and everything from the Lord. சகோதரா சகோதரியே, இந்த கொள்ளை நோயினுடைய இந்த பொல்லாத தாக்கம் உலகம் முழுவதும் சுற்றி வந்த பொழுது அதுல நாம் அகப்பட்டு கொள்ள சூழல் ஏற்பட்ட பொழுதும் கூட கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நமக்கு ஜீவரட்சணியம் கொடுத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோக்கம் என்னில வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் நம்மளை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் நம்ம சபைக்காக வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நம்மள நிறைவேறும் என்று சொல்லி பூரணமான அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை செய்ய இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், என் காரியமா யார் போவான் என்று பிதா கேட்ட பொழுது என்னை அனுப்பும் புத்திர சுருதில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அந்த அர்ப்பணிப்போடு கூட இருக்க, பலன் கொள்ள, புயமாயிருக்க, தூசியை தட்டி உதற உளுந்து எந்திருக்க நம்மை கர்த்தர் உதவி செய்வாராக. எலும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Though the pandemic is all around the world and many people have been died and we too have been experienced those pandemic in our lives, God has kept us alive thus far and with all the strength because of a reason that there is a purpose for the Lord that we need to fulfill in our lives, and we need to do something for the name and for the glory of the Lord. So let us awake and rise up after putting away all the dust in our lives and be and shine up for the Lord and for his glory. எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே
தூசியை குதிரை விட்டு எழுந்திரு. எலும்பு Arise. எலும்பு சியோனே, உன் வல்லமையை தட்டுக்கொள். Arise and arise, O arm of the Lord. Shake away all the dust within you, and arise and awake for the Lord, and shine up for the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வருங்காலங்களிலே நம்முடைய சபையும் இந்த பூலோகத்துல தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பயன்படுத்த போகிறார். பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம எல்லாரும் ஆவல் கொள்வோம். கர்த்தரிடத்திலிருந்து வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவாகிவிட்டது. அநேக வசனங்கள் உண்டு என்றாலும் குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்த வேண்டும் என்று ஆவல் கொண்டபடினாலே குறிப்பிட்ட நேரத்திலே நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களிலே தொடர்ந்து இதை பற்றி நாம் தியானிப்போம். பொதுவாக நான் ஒரு தொடர்ச்சி நான் சொல்லுகிறதில்லை. கர்த்தர் சொன்ன வசனத்தை மாத்திரம் சொல்லுகிற வழக்கம் உண்டாயிருக்கிறபடினாலே ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் மறுபடியும் இதை பேச சொல்வாரானால் என்னோட தொடர்ச்சி நாம் கர்த்தர் சிந்திப்போம். கர்த்தர் நமக்கு அந்நிலையிலே உதவி செய்வாராக. ஆமென். Let us all desire that we as an individual and as a church, we arise and awake and be strengthened by the Lord and perform what God has meant us to do in this world, because He is also desiring us so that we perform everything and receive the rewards from the Lord Himself. So thank you for this opportunity that is given unto me to share His word and to you all this morning. At the same time, when God enables me and for the second time, and if God is leading me towards this particular passage, then let us discuss as a continuation of this message.